ஆமென். ஜாய் அண்ட் பியூரிட்டி. கர்த்தர் இந்த நாளிலே உண்மையாவே நம்மளை ஜாயா வச்சிருக்காரு. ஆமென். எத்தனை துன்பங்கள் வந்தாலும், எத்தனை பிரச்சனை வந்தாலும், கர்த்தர் நம்மோடு இருக்கிற தேவன். அவர் நம் மத்தியிலே மகிமைப்படுகிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. Thank you Jesus. ஆண்டவர் இந்த நாளிலே என்ன கொண்டு வந்தது, இன்னைக்கு நான் கேட்டது போல சண்டே ஸ்கூல் மாத்திரமல்ல, ஆனிவர்சரி மாத்திரமல்ல, இது ஒரு அற்புத கூட்டம், மாலை கூட்டம்ன்ற மாதிரி ஆண்டவர் இன்னைக்கு என்ன சாட்சியாய் கொண்டு வந்திருக்கிறார். என்னுடைய சாட்சி நிறைய பேருக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். என் கூட சேர்ந்து இந்த பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். என் முழு உள்ளம் இயேசுவை பாடும், என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும். என் முழு உள்ளம் இயேசுவை பாடும், என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும். அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லியே என் உள்ளம் என்றென்றும் போற்றும். என் முழு உள்ளம், எல்லா கரங்களை தட்டி பாடலாமா? பாடும், என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும். அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லியே என் உள்ளம் என்றென்றும் போற்றும். ஆத்துமா பாடிடுதே, ஆத்துமனேசர் இயேசுவை. ஆத்துமா பாடிடுதே, ஆத்துமனேசர் இயேசுவை. துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும். துதித்திடும், ப்ளே பண்ணலாமே சாங் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும். என் முழு உள்ளம் இயேசுவை பாடும், என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும். அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லி என் உள்ளம் என்றென்றும் போற்றும். சேர்ந்து ஆத்துமா பாடிடுதே, ஆத்துமனேசர் இயேசுவை. ஆத்துமா பாடிடுதே, ஆத்துமனேசர் இயேசுவை. துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும். துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும். சிறகுகளாலே என்னை மூடிக்கொண்டார், சிட்டைகளால் அணைத்துக் கொண்டார். வீடனின் கண்ணியில் சிக்கிடாமல் காத்திட என்னை சுற்றி வேலி அடைத்தார். சிறகுகளாலே என்னை மூடிக்கொண்டார், சிட்டைகளால் அணைத்துக் கொண்டார். வீடனின் கண்ணியில் சிக்கிடாது காத்திட என்னை சுற்றி வேலி அடைத்தார். ஆத்துமா பாடிடுதே, ஆத்துமனேசர் இயேசுவை. ஆத்துமா பாடிடுதே, ஆத்துமனேசர் இயேசுவை. துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும். துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என்றும். தாழ்மையுள்ள எண்ணம் தேவனையே பாடும், பாடி பாடி மகிழ்ந்திருக்கும். வாழ்வு தந்த தேவனை, வாழ வைக்கும் ராஜனை வாழ்த்து பாடி மகிழ்ந்திருக்கும். சேர்ந்து என் கூட சேர்ந்து பாடு. தாழ்மையுள்ள உள்ளம் தேவனையே பாடும், பாடி மகிழ்ந்திருக்கும். வாழ்வு தந்த தேவனை, வாழ வைக்கும் ராஜனை வாழ்த்தி பாடி மகிழ்ந்திருக்கும். ஆத்துமா பாடிடுதே, ஆத்துமனேசர் இயேசுவை. ஆத்துமா பாடிடுதே, ஆத்துமனேசர் இயேசுவை. துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும். துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும். ஹல்லேலூயா. அவர் வாழ வைக்கிற தேவன், வாழ்வு தந்த தேவன், மரிக்கிறதுக்காகவே பிறந்து வந்த ஒரு தெய்வமானால் அது இயேசு மாத்திரமே. ஹல்லேலூயா.
கர்த்தர் இந்த நாளிலே என்னையும் ஒரு ஜீவனுள்ள சாட்சியாய் வைத்திருக்கிறார். மார்க் 5ஆம் அதிகாரத்திலே நம்ம பார்க்கும் பொழுது ஒரு ஒரு பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீயை நாம் பார்த்திருக்கிறோம். 12 வருஷமா பெரும்பாடுள்ள ஸ்திரீ, எல்லா மருத்துவர்களால கைவிடப்பட்ட ஒரு ஸ்திரீ, எல்லா அந்த இருக்க சொசைட்டினால தள்ளி வைக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ, யாருமே அவளை கிட்ட சேர முடியாத ஒரு தீட்டு நிறைந்த ஒரு அந்த ஸ்திரீ. ஆனா ஒரே ஒரு சின்ன டச் இயேசுவை தொடும் பொழுது ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையே மாற்றி போட்டார். ஹல்லேலூயா. இந்த இரவு நேரத்தில் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. மருத்துவர்களால முடியாதது, மருந்துகளால முடியாதது நம் தேவனால எல்லாம் ஆகும். ஹல்லேலூயா. When medicine ends, Jesus begins. Hallelujah. When medicine ends, Jesus begins. எங்க முடியுதோ ஆண்டவர் அங்க கமா போட்டு ஸ்டார்ட் பண்ணுகிற தேவன். Hallelujah. ஆண்டவர் இந்த நாளிலே என்னையும் பயன்படுத்துகிறார், என்னையும் ஜீவனோடு வைத்திருக்கிறார்னா ஆண்டவருக்கு நான் நல்ல நன்றி சொல்லணும். அவருடைய கிருபை இல்லாமல் வேற எதுவுமே கிடையாது. ஒரு பாயிண்ட்ல கடந்த என்னுடைய 24ஆம் வயதுல நான் திருமணத்துக்கு நிச்சயிக்கப்பட்டிருக்கும் பொழுது அடி வயிறு எனக்கு பலவீனத்தினால போய் திடீர்னு ஒரு ஸ்கேன் எடுக்க போனோம். ஸ்கேன் எடுக்க போகும் பொழுது டாக்டர் எனக்கு சொன்னது, அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்ல எனக்கு கொடுத்தது, உன்னுடைய கர்ப்பப்பையில செனப்பையில இருக்கிறது எண்டோமெட்ரியோசிஸ் கேன்சரஸ் சிஸ்ட். 9 சென்டிமீட்டர்ல எனக்கு இருந்த ஒரு பெரிய அந்த 9 சென்டிமீட்டர்ல இந்த ஒரு பெரிய சிஸ்ட் வந்து அவங்க டாக்டர் எனக்கு சொல்லிட்டாங்க, உனக்கு நோ ஃபர்டிலிட்டி, ஃபர்டைல், அதாவது உன்னுடைய வாழ்க்கையிலே உனக்கு குழந்தை பேர் இருக்கவே இருக்காது என்று சொல்லி. ஸோ எனக்கு திருமணம் ஆகிறதுக்கு ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி தான் இதை நாங்கள் பார்த்தோம். ஆகவே என்னுடைய கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்டாங்க. இல்லை, திருமணம் ஆக போகுதுன்னு சொன்னேன். உடனே என்னுடைய ஃபியான்ஸை கூப்பிடுங்க, நான் பேசுகிறேன்னு சொன்னாங்க. பேசி டாக்டர் பேசுனாங்க, ஏன்பா நீ தெரிஞ்சு இந்த பிள்ளையை கல்யாணம் பண்ணும்போது உண்மையாகவே குழந்தை பெறுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆகவே நல்ல ஒரு திருமண வாழ்க்கை உனக்கு வேணும்னா வேற ஏதாவது திருமணம் பண்ணிக்கோ. ஆனால் அந்த இரவு நேரத்திலே அதை நான் கேட்ட உடனே ஒரு பெரிய இடி விழுந்த மாதிரி, என் வாழ்க்கையில பெரிய அந்தகாரம், என் வாழ்க்கையில பெரிய இருள், என் வாழ்க்கையில அந்த சூழ்நிலையை என்னால் நினைத்து கூட பார்க்க முடியல. ஆண்டவர் சொன்னது இது வந்து ஆண்டவர்கிட்ட ஓடும் பொழுது கண்ணீரோடு ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து ஜெபித்த நேரங்கள் உண்டு. அந்த இரவு நேரத்தில் போய் உட்கார்ந்து அழுது நான் இவர்கிட்டையும் கூப்பிட்டு சொல்லிட்டேன். டாக்டர் சொல்லிட்டாங்க, எதுக்கு தெரிஞ்சு விழணும், தெரிஞ்சு எதுக்காக, அதுக்காக நீ வேறு நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணுங்க. எனக்கு டிசம்பர் 12 நேற்று என்னுடைய திருமண நாள். ஸோ டிசம்பர் 12ஆம் தேதி எனக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி எனக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. எங்கள் மாமியாருக்கு சொல்லலை, யாருக்கும் சொல்லலை. என் கணவர் என்கிட்ட வந்து சொன்னார், நம்ம ஆராதிக்கிற தேவன் உண்மையுள்ள தேவன். ஆண்டவர் குழந்தை கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் அது ஆண்டவருக்கு மகிமை. நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் நமக்கு நன்மை செய்வார் என்று. ஹல்லேலூயா. அப்படி சொல்லி தான் நான் திருமண வாழ்க்கையிலே இணைக்கப்பட்டோம். கர்த்தர் 20 ஆண்டுகள் எங்களை நன்மையாய் நடத்தி இருக்கிறார். கடந்த 20 ஆண்டுகள் கர்த்தர் எங்களை கண்மணி போல பாதுகாத்திருக்கிறார். ஆண்டவர்கிட்ட அந்த இரவு நேரத்தில் நான் அழுத பொழுது, ஆண்டவரே இப்படிப்பட்ட கனவு பரவாயில்ல, என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் திருமணம் செய்ய ரெடி, ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய போறோம்ப்பா, ஆண்டவர் நம்மளை பார்த்துக்குவாருன்னு சொன்னாங்க. ஆண்டவரால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று சொன்னாங்க. அந்த நேரத்தில் ஆண்டவரோட ஒவ்வொரு நிமிஷத்துலையும் ஆண்டவரே நான் உங்கள் ஊழியம் செய்ய வந்திருக்கேன்ப்பா, என்னை வெட்கப்படுத்தாத தேவன் என்று சொல்லி அந்த நாட்களிலே அந்த டிசம்பர் மாதத்தில் எனக்கு திருமணம் நடந்தது. ஒவ்வொரு நாளும் திருமணம் நடந்ததுல இருந்து ஒவ்வொரு நாளும் என் வயிற்றில் கையை வச்சு நாங்கள் 2 பேரும் அழுது கண்ணீரோடு டாக்டர் சொல்லிட்டாங்க முடியாது என்று. அந்த டாக்டர் எழுந்து சொன்னாங்க, நீ வந்து உனக்கு ஃபர்டிலிட்டி இருக்கவே இருக்காது, உன் கர்ப்பப்பையில் கேன்சரஸ் கட்டி, அது பேர் எண்டோமெட்ரியோசிஸ். நீங்கள் கேள்விப்பட்டு இருப்பீங்க, எண்டோமெட்ரியோசிஸ் சிஸ்ட் இருக்கிறவங்களுக்கு இது வரைக்கும் கருத்தரிச்சு வாய்ப்பே கிடையாது. டாக்டர் முடியவே முடியாது என்று எழுதின ரிப்போர்ட் என்கிட்ட இருக்கு. ஆனால் அந்த மாதத்தில் ஒவ்வொரு மாதமும் கண்ணீரோடு ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்து நாங்கள் 2 பேர் சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தோம். ஆண்டவரே, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்ய முடியும். உனக்கு பிள்ளை பேற்று இல்லை என்று சொன்னாங்க. உடைய ஓவரீஸ்ல ஒரு கண்டிஷன் மோசமா இருக்கு, அது வாய்ப்பே இல்லை என்று சொன்னார்கள். ஆனால் கர்த்தர் எது முடியாதுன்னு சொன்னாங்களோ, ஒரு சின்ன சர்ஜரி மட்டும் நான் போனேன்.
அதற்கு பிறகு முடியாதுன்னு எழுதி கொடுத்த டாக்டருக்கு அந்த நேரத்தில் ஆண்டவர்கிட்ட நாங்கள் ஜெபிக்கும் பொழுது சரியா ஒரு 6 மாதம் இருக்கும், கற்பம் தரிக்க கர்த்தர் கிருபை செய்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் எந்த முடியாதுன்னு சொன்னாங்களோ, நான் அந்த ப்ரெக்னன்சி கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு டாக்டர்கிட்ட காமிக்கும் போது டாக்டர் சொன்னாங்க, அவங்க எழுந்து நின்று, இஸ் இட் ஜூலா இது உன்னோடதா? ஆமாம் டாக்டர் இது என்னோடது. அவங்க அன்பிலீவபிள் சொன்னாங்க, இட்ஸ் அ மெடிக்கல் மிராக்கிள். நான் கேள்விப்பட்டிருக்கேன் மெடிக்கல் மிராக்கிள்னது, ஆனால் மெடிக்கல் மிராக்கிள் வந்து ஆண்டவருடைய வாழ்க்கையில் பார்த்துருக்கிறேன். ஆண்டவர் காண கிருபை தந்தார். ஹல்லேலூயா. முதலாவது குழந்தைய ஆண்டவரிடத்துல கேட்டு, ஆண்டவரே எனக்கு நீர் கொடுக்கிற இந்த பிள்ளை உம்முடைய ராஜ்யத்திற்கு என்று நான் கொடுப்பேன் ஆண்டவர் என்று சொல்லி ஆண்டவர் எனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தார். 2 பிள்ளைகளையும் நான் கேட்டு வாங்கினது, எனக்கு 2 பெண் பிள்ளைங்க தான் வேணும்னு ஆண்டவர்கிட்ட கேட்டு வாங்கின ஆண்டவர் இன்னைக்கு 2 பெண் பிள்ளைகளை கொடுத்து ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். என்னுடைய பெரிய மகள் இப்பொழுது பிலிப்பைன்ஸ்ல டாக்டருக்கு படிச்சிட்டு இருக்கா. ஆண்டவருடைய பெரிதான கிருபை. ஆண்டவர் எது முடியாது என்று சொன்னாரோ, டாக்டர் கைவிடப்பட்ட நேரத்திலே, மருத்துவர்கள் கைவிட்ட நேரத்திலே, கலங்கி நின்ற நேரத்திலே, எல்லாராலும் குற்றப்படுத்தப்பட்டு வேதனைப்படுத்தப்பட்டு முடியாது முடியாது சுத்தி முடியாது என்று மட்டும்தான் கேட்டுட்டு இருந்தேன். ஆனா கர்த்தர் முடியும் என்று சொல்லி என் வாழ்க்கையில் ஒரு கமா போட்டு ஆரம்பித்து வைத்தார். ஹல்லேலூயா. இந்த தேவன் என்றென்றும் உள்ள நல்ல தேவன், சதா காலமும் அவர் நல்லவர், அவர் மாறாதவர், அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்ல தேவனாக இருக்கிறார். அதனால தான் நான் சொல்ல முடியும், என்னை வாழ வைக்கிற தேவன். ஹல்லேலூயா. என்னை வாழ வச்சிருக்கார். எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கு தெரியும். சரியாக அது முடிஞ்சு 2வது பிள்ளையை கற்பம் தரிக்கவும் ஆண்டவர்கிட்ட நான் ஒன்று கூட, ஆண்டவரே ஒன்றுன்னு கேட்டேன். நாங்களாக தான் நிறுத்தணும். நான் ஆண்டவர் எனக்கு 2 பிள்ளைகளை கொடுத்தார். 2 பிள்ளைகளை கொடுத்து ஆண்டவருக்காக வளர்க்க உதவி செய்தார். கடந்த 2020 அந்த கட்டி வந்து டாக்டர் சொன்னாங்க, என்னதான் நீ எடுத்தாலும் அது ரெக்கரிங் இருந்துகிட்டே இருக்கும், திரும்பி 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 வர்றதுக்கு வாய்ப்புகள். ஓவர் ப்ளீடிங், என்னால் முடியல. சரியான வயிற்று வலியினால பெரும்பாடுள்ள ஸ்திரீ எப்படி அவதிப்படுவாளோ அவ்வளவு அவதிகளை பட்டுட்டு இருக்கும் போது ஆண்டவர்கிட்ட சொன்ன, ஆண்டவரை இதோட ஊழியத்தை ஆரம்பித்து, ரொம்ப சிறிய ஒரு 2 பேரை வச்சு ஆரம்பிக்கப்பட்ட ஊழியம், அப்படிப்பட்ட சிறுமையான எங்களை நோக்கி பார்க்கிற தேவன் என்று சொன்ன, சிறுமைப்பட்டவர்களை நோக்கி பார்க்கிற தேவன், எளியவர்களை பார்க்கிற தேவன் என்று சொன்னது போல அதே பாடுகளோடு ஊழியத்தில் ஓடணும். ஆண்டவருக்காக பிரயாசப்பட்டோம். ஆண்டவர் சபையும் வளர உதவி செய்தார். கடந்த 2020 எனக்கு ரொம்ப வயிற்று வலியினால் அவதிப்பட்டு திடீர்னு ஸ்கேனுக்கு போயிட்டு ஸ்கேன் எடுத்து பார்க்கும் பொழுது டாக்டர் சொன்னது, கலங்க வைத்தது ஓவேரியன் சிஸ்டம், உனக்கு ஓவரிஸ் CA 125 டெஸ்ட்னு எடுப்பாங்க. அந்த CA 125 டெஸ்ட் கேன்சரஸ் சிஸ்ட் வந்து உன்னோட வேல்யூவேஷனாக அதிகமாக இருக்கிறது, உடனே சர்ஜரி பண்ணணும். உனக்கு வயது ஆகலைனாலும் பரவாயில்ல, 45 வயசுக்கு மேலே தான் பண்ணணும், ஆனால் பரவாயில்ல கர்ப்பப்பை எடுக்கலான்னு சொல்லிட்டாங்க. ஆகவே அன்னைக்கு பீக்கில் இருந்தது நம்முடைய கோவிட் டைம். அந்த நேரத்தில் கர்ப்பப்பையை எடுக்கிறதுக்காக, ஹிஸ்டெக்டமி பண்ணுறதுக்காக ஹாஸ்பிட்டலில் ஜாயின் பண்ணி அதை எடுக்கிறதுக்கு ரிமூவ் பண்ணிட்டாங்க. 2 ஓவரீஸையும், கர்ப்பப்பையும் எல்லாத்தையும், சர்விக்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணாங்க. ரிமூவ் பண்ணி ஒரு 6 நாட்களில் வீட்டுக்கு திரும்பினேன். வீட்டுக்கு திரும்பும்போது ஆண்டவருடைய பெரிதான கிருபைன்னு தான் சொல்லணும். ஒரு மாதிரி டிஸ்சார்ஜ் வந்துட்டே இருந்தது, தண்ணி மாதிரி எழுந்து நின்னா போயிட்டே இருக்க மாதிரி இருந்தால் டாக்டர்கிட்ட திருப்பி போகிறேன். டாக்டர் இன்டர்னலாக எதுவுமே செக் பண்ணாமல் 1 நாள் 2 நாள் 3 நாள் 6 நாளுக்கு நான் வீட்டில் வந்தேன். 10 நாள் ஆயிடுச்சு. வயிறு ஊத ஆரம்பிச்சது, ஜுரம் வர ஆரம்பிச்சது. எனக்கு எதுவுமே நார்மலாக இல்லை, அப்நார்மல் கண்டிஷனில் போகுது. டாக்டர்கிட்ட போனால் டாக்டர் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த நேரத்தில் நான் என் பிள்ளைங்களெல்லாம் கூப்பிட்டு சொல்லிட்டேன். 15 நாள் 16 நாள் ஆயிடுச்சு. திடீர்னு ஜுரம் வரும். எல்லாருக்கும் 102 103, எனக்கு 105 அப்படியே ஜுரம் அடிக்கும். திடீர்னு மயக்கமாயிடும். செப்டிக், உடம்பு ஃபுல்லாக செப்டிக் ஆயிடுச்சு. ஸோ உடம்பு ஃபுல்லாக அந்த ஜுரம், பயங்கர ஜுரம். என்னால் அது எப்படி சொல்கிறதுன்றது தெரியலை. அப்படிப்பட்ட ஒரு ஜுரத்தில் அவதிப்பட்டேன். அப்போது என்னுடைய கணவர் விழுப்புரத்துக்கு ஊழியத்துக்காக முதல் முறையாக ஊழியத்திற்கு என்ற மிஷன்ஸ் ஊழியத்துக்காக விழுப்புரம் போயிருந்தாங்க. அந்த நேரத்தில் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவர் ஊழியத்தை நாங்கள் செய்கிறோம், நீங்கள் எனக்கு கிருபை செய்வீங்க என்று சொல்லி ஆண்டவரை நம்பி நீங்கள் போயிட்டு வாங்க, நீங்கள் என்னை பற்றி கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டேன். அப்போ அவர் போயிட்டாங்க. அந்த நேரத்தில் எனக்கு நினைவு இல்லாமல் போயிடுச்சு. உடனே சர்ச்சிலேருந்து ஒரு டாக்டர் வந்து
என்னை கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாங்க. வயிறு ஊதி மூச்சு அடைக்க ஆரம்பிச்சிருச்சு. மூச்சு திணற ஆரம்பித்த உடனே டாக்டர்கிட்ட போய் டாக்டர் பார்த்த உடனே சிடி ஸ்கேன் எம்ஆர்ஐ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பார்த்தது சொன்னது, உன்னுடைய இந்த யூரிட்டர்னு சொல்லுவாங்க, 2 கிட்னியிலேருந்து வருகிற ஒரு பைப்பு, அந்த 2 பைப்பில் இருக்க ஒரு பைப் வந்து கட்டாகி யூரின் எல்லாம் வெளியே வந்து ஃபுல்லாக யூரின் கவர் ஆகி உடம்பு முழுவதும். ஸோ கிட்டத்தட்ட உடம்பு ஃபுல்லாக உடனே சர்ஜரி பண்ணணும், உங்கள் ஹஸ்பண்டை வர சொல்லுங்கள், உனக்கு உயிர் வாழ்கிறதுக்கு 6 மணி நேரம் தான் இருக்குது அப்படின்னா. யூரினில் ஃபுல்லாக பிளட்டு ஃபுல்லாக யூரினில் கலந்ததுனால செப்டிக் ஷாக்குன்னு சொல்லிட்டு அது வந்து ஜன்னிக்கும் மேலே உடம்பு முழுவதும் மூச்சு திணறல், என்னால் முடியாத ஒரு சூழ்நிலை, எனக்கு தெரியல, ஃபீவர். டாக்டர்ஸ் வந்து சொல்கிறாங்க இவங்களுக்கு இன்ஜெக்ஷன் இந்த போட்டாலும் கோமால போயிடுவாங்க. ஆனாலும் இவர்களுக்கு நாங்கள் என்ன செய்யறதுன்னு தெரியல. என்னை சுற்றி அதுதான் அந்த ஹாஸ்பிட்டல்லையே ஃபர்ஸ்ட் கேஸ் போல என்னை ஹேண்டில் பண்ணுறது. என்னை சுற்றி ஒரு 20 பேர் நின்று சொல்கிறாங்க இவங்களுக்கு இதுக்கப்புறம் இவர்களுக்கு இந்த வாழ்வு இருக்குமா தெரியல, வாழ்க்கை வாழ முடியுமான்னு தெரியல, இன்னும் 6 மணி நேரம் தான் அதுக்கு நேரம் இருக்கு. எல்லாம் உள்ள இருக்க ஒவ்வொரு அவயவங்களும் எல்லாம் அப்படியே யூரின்ல மிதக்க ஆரம்பிச்சு அது செப்டிக் ஆயிடுச்சு. எனக்கு காதுல கேட்குது ஒன்னே ஒன்று, அந்த நேரத்தில் ஐசியூல எல்லாத்தையும் கைகள் எல்லாம் கட்டப்பட்டு கால்கள் எல்லாம் கட்டப்பட்டு ஒரு லைன் எடுத்துட்டு இருக்காங்க. அப்போ ரத்தம் இங்கே வச்சு எடுக்கிறாங்க 2 சைட்லையும். அப்போ அந்த ரத்தம் தெரிக்குது. அப்போ அந்த ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ற, ஆண்டவரே இயேசுவை போல உங்களை போல எனக்கு இப்படி ரத்தம் தெரிக்குது என் மேலே. ஆண்டவரே இந்த சூழ்நிலையில என்னதான் ஆனாலும் ஆண்டவரே என் வாழ்க்கையில என் தேவன் என்னோடு கூட இருக்கிறீங்கன்னு சொல். அதுக்கு முன்னாடியே என் பிள்ளைங்களை கூப்பிட்டு சொன்னேன், மம்மி இருப்பேனா இருக்க மாட்டேன்னா தெரில, டாடி கூட சேர்ந்து நல்ல ஊழியத்தை செய்யுங்க என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட சொன்னேன். ஆனாலும் என்னுடைய விசுவாசம் குறையவே இல்லை. அங்கே போனேன். அந்த நேரத்தில் எனக்காக ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே கொண்டு போனாங்க. கிட்டத்தட்ட பல மணி நேரங்கள் எனக்கு ஆப்ரேஷன் பண்ணாங்க. டாக்டர்ஸ் எல்லாம் சொன்னது முடியாது 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 முடியாது, இனிமே உங்களால் நிற்க முடியாது, பாட முடியாது, பேச முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. கிட்டத்தட்ட அந்த சர்ஜரி யாரும் இல்லை. கோவிட் டைமில் அதில் இருக்கிறதே எல்லாரும் சுற்றி பேசுறதெல்லாம் ஒரு மாதிரி நெகட்டிவான காரியங்களை தான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். கண்ணில் தண்ணி தரையா ஊத்துது. இதற்கப்புறம் எனக்கு ஒரு வாழ்க்கை இல்லை ஆண்டவரே. என் மனசுல அப்படியே ஒரு வேர்க்குது, ஒரு பயம் என்ன அழுத்துது. அந்த பயத்தின் நடுவில் அப்படியே ஒரு சொப்பனத்தை பிசாசு அப்படியே ஒரு பயத்தினாவே கொடுக்குறான். பயம், அவ்வளோதான் உன்னுடைய வாழ்க்கை. அந்த பயத்தில் ஒரு காஃபின்ல என்ன அப்படியே வச்சிருக்காங்க. என் பிள்ளைகள் ஓரமாக நின்று அழுகிறத என் கண்களால் நான் பார்க்குறேன். என்னுடைய வாழ்க்கை முடிவடைந்ததை அப்படியே நான் பார்க்குற போது கண்களை மூடி ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ற, 2 சைடும் கண்ணில் தண்ணி வருது. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ற, ஆண்டவரே என்னதான் ஆனாலும் என்ன, என் இயேசு என்னோடு உண்டு, தொடர்ந்து பயணம் செய்ய நீர் எனக்கு கிருபை செய்வீர் என்று சொல்லி அந்த இரவு நேரத்தில் என் வாழ்க்கையை ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவரே நான் வாழ்ந்தா உங்களுக்காக வாழ்வேன், இல்லைனாலும் பரவாயில்ல, நான் மறைத்தாலும் உங்களோடு இருப்பேன். அந்த நேரத்தில் ஆண்டவர்கிட்ட அப்படிதான் என்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவரே டாக்டர்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க இவங்க கோமால போயிடுவாங்க, இன்ஜெக்ஷன் போட்டால் மறுத்து போகிறதுக்கு, செடேஷன் கொடுத்தா ஒருவேளை கோமால போயிடுவாங்க, எந்திரிக்க முடியாது, கண்ணை விழிக்க மாட்டாங்க. ஆனால் அந்த நேரத்தில் அந்த செடேஷன் கொடுக்கறதுக்கு எனக்கு கொண்டு வராங்க, அந்த குளோரோஃபார்ம் கொடுக்கறதுக்கு. ஆண்டவர்கிட்ட சொன்ன, ஆண்டவரே இவங்க சுற்றி பேசுகிறதெல்லாம் நெகட்டிவாக பேசுகிறாங்க, எனக்கு பயமாக இருக்கு ஆண்டவரே. ஆனாலும் எனக்கு நான் ஆராதிக்கிற தேவன் எனக்கு கைவிடாத தேவன், எனக்கு உயிரை நீங்க தருவீங்கன்னு நம்புற ஆண்டவரே. யார் என்னை கைவிட்டாலும் என்னை கைவிடாத தேவன் ஒருவர் இருக்கிறீர் என்று சொல்லி என் வாழ்க்கை அந்த இரவு நேரத்தில் ஆண்டவருடைய கரத்துல கொடுத்து அது அப்படியே லாஸ்ட் மூச்சு நான் இழுக்கும் போது எனக்கு அப்படியே அதை போகும்போது ஆண்டவர்கிட்ட சொன்ன, ஆண்டவரே நான் கண்ணு விழிச்சேனா அது உங்களுக்கு நான் மகிமையாய் ஓடுவேன் ஆண்டவரே என்று சொல்லி கண்ணை மூடினேன். காலையில் 6:30 மணிக்கு எனக்கு ஆப்ரேஷன் ஆரம்பிச்சாங்க. நைட்டு 10:45 என்னுடைய நினைவு எனக்கு திரும்பியது. கண்ணை திறந்து பார்க்கும் போது ஐசியூல இருக்கேன். கர்த்தர் என்னோடு கூட இருந்தார் என்று எனக்கு நல்லா தெரியும். இரவு நேரத்தில் கண்களை மூடி யார் அந்த இடத்துல இல்லை, எனக்குன்னு ஒரு நர்ஸ், ஒரு டாக்டர். ஆண்டவர்கிட்ட சத்தமா ஆண்டவரே நன்றி என்று சொல்லி அந்த இரவு நேரத்தில் ஆண்டவருக்கு மகிமைப்படுத்தினேன். அப்போ என் கணவர் சொன்னார், வந்து எனக்கு நினைவு தெரிஞ்சு அடுத்த நாள் தான் உள்ள விடுறான், உன்னுடைய வயிற்றுலேருந்து 1.5 கிலோ
பஸ்ஸு மட்டும் சீல் மட்டும் எடுத்தாங்க என்று 1.5 கிலோ சீலை மட்டும் என் உடம்புல இருந்து எடுத்தாங்க. ஸோ அந்த செப்சிஸ் என்ற அந்த ஒரு நோயிலிருந்து, அந்த பெரிய பலவீனத்திலிருந்து, டாக்டரால கைவிடப்பட்ட அந்த சூழ்நிலையிலே என் தேவன் என்னை ஒரு நாள் கைவிடவே இல்லை. கைவிடாத ஒரு தேவன் அவர், கைவிட தெரியாத ஒரு தேவன் அவர். அவருக்கு கைவிடவே தெரியாது, யாரா இருந்தாலும் அவருக்கு கைவிடவே தெரியாது. அந்த ஐசியூல இருந்து 7-8 நாள் ஐசியூல இருந்து 3 பையோட, இங்க ஒரு பை இங்க ஒரு பை, 3 பையோட தான் வீட்டுக்கு வந்தேன். கிட்டத்தட்ட 15 நாள் பின்னாடி ஸ்டென்ட் கிட்னில எல்லாமே போட்டிருந்தாங்க. நான் ஆண்டவருக்கு நான் சொன்னேன், ஆண்டவரே நீங்க எனக்கு உயிரை பிச்சை கொடுத்துருக்கீங்கப்பா, இந்த ஜீவன் நீங்க கொடுத்தது, இந்த ஜீவன் நீங்க கொடுத்தது. இதை வச்சு நான் உங்களுக்காக ஓடுவேன், உங்களை பத்தி நான் சொல்லுவேன், நீங்க எனக்கு செய்த நன்மைகளை நான் சொல்லுவேன் என்று சொல்லி ஆண்டவருக்காக சொல்ல ஆரம்பிச்சேன். ஆண்டவர் அந்த பையோட வீட்டுக்கு போகும்போது எல்லாம் என்னை பார்க்க வரவங்கலாம் அவ்வளோ கஷ்டப்படுவாங்க. கரெக்டா அதெல்லாம் எடுத்து 15 நாள் கூட ஆகலை, 3 மாடி ஏறி போய் டாக்டர் சொன்னாங்க, இனிமே உன்னால பாட முடியாது, இனிமே உன்னால நிக்க முடியாது, இனிமே உன்னால சத்தமா பேச முடியாது, இனிமே உன்னால முடியாது 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 என்று சொன்ன என் தேவன் அவங்கள பார்க்கல. நான் ஆராதிக்கிற தேவன் உன்னால முடியும் 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 முடியும்னு சொல்லி ஆண்டவர் என்னை நிற்க வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளிலே ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய தயவு அவங்களுக்கு தெரியல. நான் ஆராதிக்கிற தேவனால எல்லாம் செய்யக்கூடும். ஹல்லேலூயா. ஆண்டவர் எல்லாத்தையும் ரெஸ்டோர் பண்ணார். என்னுடைய பலன், பாட முடியாதுன்னு சொன்னாங்க, 3 மாடி ஏறினேன். இது வரைக்கும் இந்த சரீரத்தில் 5 மேஜர் சர்ஜரி பண்ணியிருக்காங்க, 2 மைனர் சர்ஜரி பண்ணியிருக்காங்க. பார்த்தா எப்படி இருக்கு பாருங்க. ஆனா கர்த்தருக்காக என்று நிற்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். இந்த இரவு நேரத்தில் கர்த்தர் எனக்கு ஒரு உயிருள்ள சாட்சியாய், ஆண்டவர் எல்லாவற்றையும் கர்த்தருக்காக, அதுக்கு முன்னாடி நான் செஞ்ச ஊழியத்தை விட இப்பொழுது நான் ஆண்டவருக்காக ஓடுறது அதிகம். இப்போது ஆண்டவருக்காக நான் ஓடுறது அதிகம். தேவனால எல்லாம் கூடும், மனுஷனால கூடாததுதான் என் தேவனால எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த இடத்துல பயத்தோடு, ஒருவேளை வியாதியில போராட்டத்தோடு, கவலைகளோடு, நம்பிக்கையற்ற சூழ்நிலைகளை, எனக்கு இதுல ஒரு பிரேக் த்ரூ வராதா, இதுல ஒரு பிரேக் த்ரூ வராதா, இந்த ஒரு பிரச்சனை மாறாதா என்று சொல்லி இரவு நேரத்தில் நீங்க வந்திருப்பீங்கன்னா நான் சொல்ல முடியும், என்னை வாழ வைத்தவர் உங்களையும் வாழ வைப்பார். என்னை பாட வைத்தவர் உங்களையும் மகிழ்ச்சியினால பாட வைப்பார். என் குடும்பத்தை ஆசீர்வதித்தவர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாயிருக்கிறார். Hallelujah. Your condition is not your conclusion, it is a beginning. உங்க டெஸ்டிமனி ஆண்டவர் இன்னும் லோட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. இன்னும் நிறைய காரியங்களை சொல்ல உங்களை ஆசீர்வாதமாக மாற்றிக்கொண்டே இருக்கிற தேவன். ஹல்லேலூயா. நல்ல ஜெபிங்க. கர்த்தரால முடியாதது ஒண்ணுமே கிடையாது. அதுதான் என்னுடைய சாட்சி. இன்னைக்கு என்னால நிக்க முடியும்னா உங்களாலையும் நிக்க முடியும், உங்களாலையும் மேற்கொள்ள முடியும். பயம் உங்களை சேதப்படுத்த முடியாது, பிசாசு உங்களை தொட முடியாது. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. தேவனுக்கே மகிமை மகிமை.